Viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கான வீடியோல divisibility rules பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ டோட்டலா வந்துட்டு 1 to 12 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கான divisibility rules பார்க்க போறோம். ஓகே, சோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தென் பாத்தீங்க அப்படினா உங்களுக்காக வந்துட்டு இந்த 12 அதாவது 2 ல இருந்து 12 வரைக்குமான divisibility rules வந்துட்டு கத்துக்க முடியும். ஓகே, ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் இந்த divisibility ரூல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிவ்ல வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பெரிய பெரிய நம்பரை டிவைட் பண்றப்போ நம்ம ஹோல் நம்பர் டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான divisibility ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாவே டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இப்போ 7 பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு divisibility ரூல்ஸ் இருக்கு. பெரிய பெரிய நம்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கம்மியான நேரத்துல டிவைட் பண்ணலாம். ஓகே, சோ 2 ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா, சோ divisibility ரூல்ஸ் சோ என்ன அப்படின்னா ways to determine if one number can evenly be divided by another, அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கான வழி without actually dividing them. ஓகே, சோ ஃபுல் நம்பரை டிவைட் பண்ணாம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டிவைட் பண்றது. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா divisibility ரூல். இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 2. நம்பர் 2 ஓட divisibility ரூல் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரூல் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ த லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன், அதாவது நம்ம கொடுத்துருக்க நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஈவன் நம்பரா இருந்தா போதும். ஸோ அந்த மொத்த நம்பரும் 2 டிவைட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 0 2 4 6 8 இதுல பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஈவன் நம்பர் தான். லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 0 2 4 6 8 இதுல ஏதாச்சும் ஒரு நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் பாத்தீங்க அப்படின்னா 2 டிவைட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, சோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 576 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 6. ஓகே, சோ 6ன்றது ஈவன் நம்பர் தான் இல்லையா, சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஹோல் நம்பர் வந்துட்டு 2 டிவைட் ஆகும்னு அர்த்தம். சோ எஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் 831 அப்படின்னு இருக்கு. இந்த 831ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 1 இருக்கு. இது ஈவன் நம்பர் கிடையாது, சோ இது வந்து டிவைட் ஆகுது. ஓகே, சோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த divisibility ரூலை யூஸ் பண்ணி இந்த 2க்கு வந்து செக் பண்ணணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா the sum of digits is divisible by 3. சோ சாரி, அடுத்த நம்பரே சொல்லலையா, என்ன அப்படின்னா divisibility rule for 3. ஓகே, சோ 3ன்ற நம்பருக்கு divisibility rule பார்க்க போறோம். சோ 3 இந்த நம்பர்ல வந்துட்டு divisibility rule என்ன அப்படின்னா sum of digits is divisible by 3. ஓகே, சோ கொடுத்திருக்க நம்பர்ல எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணிருங்க. சம் பண்ணிட்டு அது வந்துட்டு 3 டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே, அது டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் வந்துட்டு 3 டிவைட் ஆகும் அப்படின்றது மீனிங். சோ இல்ல அப்படின்னா டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க எக்ஸாம்பிள்ல வந்துட்டு 537 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்துட்டு கொடுத்திருக்க நம்மளோட divisibility ரூல் என்ன அப்படின்னா எல்லா டிஜிட்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணணும். சோ அதனால 5 + 3 + 7 சோ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பாத்தீங்கன்னா 8 + 7 வரும். 8 + 7 15. ஓகே, சோ 15 பாத்தீங்க அப்படின்னா 3 டிவைட் ஆகும்னு பார்க்கணும். சோ 15 வந்துட்டு 5 டைம்ஸ் 3 வரும். சோ பாத்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகுது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 833ல பாத்தீங்கன்னா சோ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. சோ 8 + 6 ன்னு வரும். சோ 8 + 6 னா 14. ஓகே, சோ 14 / 3 அப்படின்னா கண்டிப்பா வந்து டிவைட் ஆகாது. சோ 12 சோ ரிமைண்டர் 2 வரும். ஓகே, சோ இது வந்து டிவைட் ஆகாது அர்த்தம். ஓகே, சோ இப்படி தான் வந்துட்டு 3க்கு வந்துட்டு செக் பண்ணனும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4. சோ 4 ஓட divisibility ரூல் வந்துட்டு பார்க்கலாமா. சோ double the tens digit and add to the ones digit. This answer will divisible by 4. ஓகே, சோ அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10th பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து டபுள் பண்ணுங்க. அத வந்துட்டு 1 that mean ஒண்ணும் இல்ல. சோ 1th பிளேஸ்ல இருக்க டிஜிட்டோட ஆட் பண்ணனும். ஓகே, சோ 10th பிளேஸ்ல இருக்க டிஜிட் டபுள் பண்ணிக்கோங்க. அத வந்துட்டு 1th பிளேஸ்ல இருக்க 1th பிளேஸ். ஓகே, சோ 1th பிளேஸ்ல இருக்க டிஜிட்டோட ஆட் பண்ணனும். வர ரிசல்ட் பாத்தீங்கன்னா the answer will divisible by 4. ஓகே, சோ வர ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4 டிவைட் ஆகணும். இப்படி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஹோல் நம்பர் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா, சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். சோ 2 டைம்ஸ் அதாவது 10th டிஜிட் பாத்தீங்க அப்படின்னா 7. ஓகே, சோ 7ல 7 என்ன பண்ணிருக்காங்க 10th டிஜிட் 7 தான் இல்லையா, அதை வந்துட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். அதான் இங்க சொல்லியிருந்தாங்க. 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 1st டிஜிட் என்னது 6 ஆட் பண்ணிருக்காங்களா. சோ 2 டைம்ஸ் 7 னா 14. 14 + 6 20. சோ 20ன்ற ரிசல்ட் பாத்தீங்கன்னா 4 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, சோ இங்க டிவைட் ஆயிருக்கு.
அப்போ 5 ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகே. இதில் கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை இந்த 10th பிளேட் எடுங்க, 10th பிளேஸ் டிஜிட்டை எடுத்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு அதை ஒன்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் கூட பண்ண தேவையில்லை ஓகே. என்ன அப்படின்னா ஸோ இது 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இதை டைரக்டா வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க ஓகே. அவ்வளவுதான், டிவைட் ஆச்சுன்னா ஆகும்னு அர்த்தம், இல்லைன்னு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாத்தீங்கன்னா 76 டிவைட் பை 4ல வந்துட்டு என்ன வரும், ஸோ 1 times 4 வருமா, ஸோ 1 times 4 ரிமைனிங் 3 இருக்குமா 36, ஸோ 9 times 4 36 தானே வரும். ஆமா, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா டிவைட் ஆகுது இல்லையா, அப்போ வந்துட்டு டிவைட் ஆகும்னு அர்த்தம் ஓகே. ஸோ இங்கே கூட நான் ஓகே ஸோ இதுங்க போர்டை வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன் ஓகே. ஸோ போர்டை ஓபன் பண்ணி எழுதி காட்டுறேன் ஓகே, வெயிட் பண்ணுவோம் ஓகே. நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கர் தேவை ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76 தான் இல்லையா, ஸோ 76 டிவிசிபிள் பை 4 ஓகே. இதில் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணால் 1 times வரும் ஓகே. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 3 இருக்கும் இல்லையா ஓகே. 3 அதாவது வந்துட்டு மவுஸ் வச்சு எழுதிட்டு இருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசன் இருக்கு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 3 இருக்குமா, ஸோ 36 வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், 36 டிவைசிபிள் பை 4 ஓகே. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 times வரும் ஓகே, கரெக்டா. ஸோ 9 times வரும். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 0, எதுவுமே வரல ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது டிவைட் ஆகுது கரெக்டாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா செக் பண்ண தேவையில்ல ஓகே. ஸோ இதுதான் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் வந்துட்டு இங்கே போய்க்கலாமா, க்ரோம்ல தானே இருக்கும் கரெக்ட் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வந்துட்டு பார்க்குறப்போ நான் சொன்னதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. அது டிவைட் ஆச்சுன்னா ஹோல் நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லை ஓகே. ஸோ இதில் அதே மாதிரி நீங்கள் இது வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது 10th டிஜிட் எடுங்க, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டோட ஆட் பண்ணி வர ரிசல்ட் டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபைன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 10 10th பிளேஸ்ல இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா 2, ஸோ 2 times 2 4, 4 + 5 9 ஓகே. ஸோ 5ன்றது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 9 டிவைட் போகும்னா கண்டிப்பாக வந்து டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 1 வரும் ஓகே. இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து டிவைட் பண்ணிடுங்க ஓகே. ஸோ 25 டிவைட் பை இங்கே பாருங்க, அதான் ஓகே. நான் வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ எரேஸ் எங்கே இருக்கு ஓகே. எழுத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக எழுதுற மாதிரி இருக்கு ஓகே. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பென் எடுத்துக்கலாமா. ஸோ இது வேண்டாம், இது எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25 தான் இல்லையா. ஸோ 25 டிவிசிபிள் பை என்ன பண்ணணும் 4 தான் ஓகேவா. ஸோ வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 times 4 ஐநாங்கிறது 6 24 வரும் ஓகேவா. ஸோ 6 times வரும். ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும், இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ ரிமைண்டர் 1 வருது, அப்போ என்ன பண்ணாது, டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம் ஓகே. ஓகே க்ரோம் போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகுதான்னு பாருங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஓகே. ஸோ 5 உள்ள பார்த்தீங்க 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 0 or 5. அதாவது கொடுத்துருக்க நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 5வா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது டிவைட் ஆகும், இல்லைன்னா 5ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம் ஓகே. இங்கே 385ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 385ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கு, ஸோ இது டிவைட் ஆகும்னு அர்த்தம் ஓகே. அதே மாதிரி 964ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 4 இருக்கு பாத்தீங்களா. ஸோ நான் என்ன முன்னாடி டிவிசிபிலிட்டி ரூல்ல சொன்னது 0 இல்ல 5 இருக்கணும் அப்படின்றப்போ இல்ல அப்படின்னா டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இது பாத்தீங்கன்னா 4 இருக்கு, கண்டிப்பா டிவைட் ஆகாது ஓகே. இப்படிதான் பாத்தீங்கன்னா 5க்கு வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்த நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல், 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ஓகேவா. இதோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா the number is divisible by both 2 and 3 ஓகே. ஸோ 6க்கு வந்துட்டு எப்படி செக் பண்றது அப்படின்னா அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும் ஓகே. ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ 2க்கு எப்படி செக் பண்ணுவோம், முன்னாடியே பார்த்தோம் ஓகே. லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 0 2 4 6 8 இதுல ஏதாவது ஒன்றா இருக்கணும். 3க்கு பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3 ஓகே. ஸோ சம் ஆஃப் டிஜிட் வந்துட்டு 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் 432. இந்த 432ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஈவன் நம்பரா செக் பண்றது. லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, ஈவன் நம்பர். ஸோ
கண்டிப்பா வந்துட்டு இது 2 ஆல டிவைட் ஆகும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட் ஆட் பண்ணுங்க. சாரி, சம் ஆஃப் டிஜிட் பார்க்கணும். ஓகே, ஸோ 4 + 3 + 2 9 வரும். ஸோ 9 / 3 கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஹோல் நம்பர் 6 ஆல டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் 524. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 ஈவன் நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. ஸோ டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ 5 + 2 7, 7 + 4 11. ஸோ 11 / 3 கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஹோல் நம்பர் பாத்தீங்கன்னா 6 ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் பாத்தீங்கன்னா 6 வந்துட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 7. ஓகே, ஸோ 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து டிவிசிபிலிட்டி ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டபுள் த லாஸ்ட் டிஜிட் அண்ட் சப்ராக்ட் இட் ஃப்ரம் த rest of the number. The answer is 0 or divisible by 7. So you can apply this rule to that answer again. Okay, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது அதோட மீனிங் வந்துட்டு ஒன்றும் இல்லை. இந்த கொடுத்துருக்க நம்பர் லாஸ்ட் டிஜிட்டுக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற மல்டிப்ளை பண்ணாத நம்பருக்கு பார்த்தீங்களா அதோட சப்ராக்ட் பண்ணணுமா. ஓகே, ஸோ தென் பாத்தீங்கன்னா வர நம்பர் பாத்தீங்கன்னா 1 0வா இருக்கணும். இல்ல அப்படின்னா அது வந்துட்டு 7 ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, சோ இது இருந்தா மட்டும்தான் அந்த ஹோல் நம்பர் 7 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இல்லனா வந்துட்டு 7 ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, சோ அண்ட் இன்னொன்னு சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா யூ கேன் அப்ளை திஸ் ரூல் டு த ஆன்சர் அகைன். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பெரிய நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம 7 ஆல் டிவைட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த சேம் ரூலை ஆன்சருக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 56க்கு பாத்தீங்கன்னா அந்த சேம் ரூலை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த ஒயிட் போர்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, வரவே மாட்டேங்குது. ஸோ எரேசர் எடுத்து அழிச்சுங்க. ஓகே, ஓகே, வெயிட் வெயிட் வெயிட், இது என்னது? ஓ சாரி, நான் டேரெக்டாக வந்து எழுத ஆரம்பிச்சிடறேன். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ 56 தான் இல்லையா? 56க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, எடுத்துறேன். இட்ஸ் ஓகே. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எழுத்து வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அப்படின்னா மவுஸ் வச்சு எழுதுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. ஸோ சாரி. ஸோ அதனால வந்துட்டு ஓகே ஓகே. ஸோ 56 இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல் இதுக்கு வந்து இந்த சேம் ரூல் அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டா ரூல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸோட சப்ராக்ட் பண்ணணும். அதுதான். ஸோ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், 12ன்னு வருமா? ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த நம்பர் 5 - 12 இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸோ 5 - 12னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 வருமா? ஓகே, ஸோ 7 வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ்ல வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 7 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்மளோட ரூல் படி வர ஆன்சர் 0 இருக்கணும். இல்லை அப்படின்னா 7 ஆல் டிவைட் ஆகணும். இது கண்டிப்பாக வந்துட்டு 7 ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இது ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் வரும், ரிமைண்டர் வந்துட்டு வரல. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேஜுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதுல ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி வந்துட்டு ஆன்சருக்கும் அப்ளை பண்றது அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 581 நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் டிஜிட் 2 மல்டிப்ளை பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த நம்பரோட சப்ராக்ட் பண்ணுங்க சொன்னாங்க இல்லையா? ஸோ அதான் பண்ண போறோம். லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 1. ஸோ 2 × 1 2. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த நம்பர் ரிமைனிங் மிச்சம் இருக்கிற நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 58. 58 - 2 56. ஓகே, ஸோ 56 டிவைட் பை 7னா ஸோ 4 × 7 28. எண்ணெயில் 56 வரும். ஓகே, ஸோ எண்ணெயில் 56 வருமா? ஸோ அப்படின்றப்ப என்ன வரும், 8 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து செக் பண்ணணும். இன்னொரு நம்பருக்கு செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 321. இந்த 321ல ஸோ லாஸ்ட் நம்பர் 2 வருமா? ஸோ 2 × 1 2. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 30. 30 பார்த்தீங்கன்னா ஸோ 4 28 வரும், ரிமைண்டர் 2 வரும். அப்போ டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 28 வருமா? 28 அப்போ 30ல வந்து இன்னும் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு, மிச்சம் 2 இருக்கு. அப்போ வந்துட்டு ஹோல் நம்பர் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ 7க்கு வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8. ஸோ 8 லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 8. ஓகே, ஸோ 8ஓட டிவிசிபிள் ரூல் என்னன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 8. இதில் வந்துட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இதோட மீனிங் வந்துட்டு நம்ம கொடுத்த நம்பர்ல லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த 3 டிஜிட் வந்துட்டு டிவைட் ஆகுதான்னு பாருங்க, அவ்வளவுதான். ஸோ டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் வந்துட்டு 8 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். இல்லைன்னா வந்துட்டு டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 45,144, அதாவது 45144 கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் 144. இது 8 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8 ஆல் டிவைட் பண்ணால், ஸோ இது 1 டைம்ஸ் 8. அப்போ ரிமைனிங் வந்து 6 இருக்குமா? ஸோ 8 8 64 வரும். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. ஸோ 18. ஓகே, ஸோ 18 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ ஒயிட் போர்டில் கூட போட்டு காமிக்கிறேன். ஸோ எரேசர் எடுத்துக்கிறேன், அதான் எல்லாத்தையும் அழிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 144 தான் இல்லையா? முடிஞ்ச அளவு சின்னதாக எழுதுறேன். ஓகே, ஸோ 144 என்ன பண்ணணும்? 8 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஆன்சர் என்ன வரும்? நான் என்ன பண்ணுறேன்? 1 டைம்ஸ் 8 அடிக்கிறேன். 8 அடிச்சோம் அப்படின்னா இது 1 டைம்ஸ் வருமா? இது ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 6 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஸோ 6 வரும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கு? இங்கே நல்லா கவனிங்க, 4 இருக்கா? சாரி, இதை வந்துட்டு அழிச்சுக்கலாம். ஓகே ஓகே, இதை வந்துட்டு கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைண்டர் 6 வந்ததா? அதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கா? அப்போ 64. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? 64 டிவைட் பை 8 தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ 1 டைம்ஸ் 8 பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 8 64 வருமா? அப்போ இதை அடிச்சா 8 வரும். ஓகே, ஸோ இங்கே ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு? 1. இது பார்த்தீங்கன்னா 8. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 18 தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இதுக்கு போய்க்கலாமா? எங்க இருக்கு? ஓகே, ஸோ 8ஓட டிவிசிபிள் ரூல் வந்து இதுதான். ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 32,245. இதை 8 ஆல் டிவைட் பண்ணணும்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க, டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 3/24 வரும். ஸோ ரிமைன் 24 3 வருமா? அப்போ 0 போட்டுக்கலாம். 30 ரிமைண்டர் 5 வருது. அப்போ டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ 9ஓட டிவிசிபிள் ரூலும் 3ஓட டிவிசிபிள் ரூலும் வந்து சேம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ 3க்கு என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, 9க்கும் அதே தான், சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, 4 + 8 + 5 + 1. ஸோ 4 + 8 12, 12 + 5 17, 17 + 17 + 1 18. 18 டிவைட் பை 9 2 வரும். ஸோ டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் நம்பரும் 9 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2613. ஸோ 2 + 3 8, 8 + 1 9, 9 + 3 12. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரிமைண்டர் வந்துட்டு 1 டைம்ஸ் 3 3 ரிமைண்டர் வரும். ஓகே, அப்படின்றப்ப என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 10. 10ஓட டிவிசிபிள் ரூல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். லாஸ்ட் டிஜிட் இஸ் 0. அதாவது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் மட்டும்தான் அது 10 ஆல் டிவைட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, ஸோ 3470 லாஸ்ட் டிஜிட் 0 டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8325 லாஸ்ட் டிஜிட் 5 டிவைட் ஆகாது. ஓகே, இதான் வந்து 10. இன்னும் ரிமைண்டர் 2 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் 2 இருக்கு. ஓகே, 11 பார்க்கலாம். 11ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ alternate subtracting and adding the digits from the left to right, the answer is 0 or divisible by 11. ஓகே, ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் தாண்டி இன்னொரு நம்பர்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிட்டு அதே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி இந்த 2 செக்ஷனையும் சப்ராக்ட் பண்ணிட்டு வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 இல்லை 11 இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் வந்துட்டு நம்மளோட டிவைடண்டால டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிவைசரா டிவைடண்டா? டிவைடண்ட். ஓகே, டிவைசரால வந்துட்டு டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இதுல அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட் சம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்றும் இல்லை, அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க, ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர்ல தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ வர ரிசல்ட் 0வா இருக்கணும், இல்ல 11 ஆல டிவைட் ஆகணும். ஓகே, இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஹோல் நம்பர் வந்து 11 ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். ஓகே, இது ரொம்பவே சிம்பிள். நம்ம கொடுத்துருக்க நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 95117 தான் இல்லையா? ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து லெஃப்ட் டு ரைட்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்றப்போ இந்த 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 9 ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 7. ஓகே, ஸோ 9 + 1 10, 10 + 1 10 + 7 17. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர்ஸ் இங்கே 5 1 6. ஓகே, ஸோ நமக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது? 17. 17 மைனஸ் ஸோ 17 மைனஸ் 6 வரும் நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ 17 மைனஸ் 6 11. ஸோ 11 டிவைட் பை 11 கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 1, ரிமைண்டர் வந்துட்டு 0. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு தடவை ஒயிட் போர்டில் போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ எரேசர் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம்ல, கிரீன் கலர். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்.
ரெட் கலர் எடுத்துக்கலாமா, கிரீன் இருக்கட்டுமா, ரெட் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க, 9, சாரி அதை மறந்துட்டேன், இதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, 95117. ஓகே அதானே, ஓகே 95117 தானே, 95117. ஓகே, ஸோ இதில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 9. ஓகே, ஸோ 9 பிளஸ் என்ன பண்ணணும், அடுத்த ஒரு நம்பர் விட்டுட்டு இந்த நம்பர் எடுக்கணும். ஓகே, இந்த நம்பர் எடுங்க 1. அடுத்து வந்துட்டு ஒரு நம்பர் விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பர் எடுக்கணும். ஓகே, ஸோ பிளஸ் ஓகே சாரி பிளஸ் வந்து நல்லா போகலாம், பிளஸ் 7. ஓகே, ஸோ இந்த ஹோல் நம்பரையும் பிராக்கெட் பண்ணிக்கோங்க. இது எதால சப்ராக்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்துட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, ரிமைனிங் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, 5ம் 1ம் தானே இருக்கு, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 5 பிளஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். 9 + 1 10, 10 + 1 10 + 7 17. ஓகே, ஸோ 17 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், வர்ற ஆன்சர் 0 இருக்கணும், இல்லை 11 ஆல் டிவைட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா 11 / 11 which is equal to நம்மளோட ஆன்சர் என்ன, ஒரு 1. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ரிமைண்டர் எவ்வளோ வந்தது, 0 தான் வந்தது. ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு போகலாம். இங்கே இருக்கு பிடிஎஃப். ஸோ 11ஓட டிவிசிபிள் ரூல் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்துட்டு நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸோ 9 எடுங்க, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு இது எடுங்க. ஸோ அடுத்து வந்து நம்பர் இல்லை. ஓகே, நம்பர் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வர ரிசல்ட் 11 டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 12 வந்திருக்கு, கண்டிப்பாக டிவைட் ஆகாது. இந்த ஹோல் நம்பர் 11 டிவைட் ஆகாது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று, ஸோ 12. ஸோ 12 பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் இஸ் 12ஓட டிவிசிபிள் ரூல், இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை both 3 and 4. ஓகே, ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4 ஆல் டிவைட் ஆகணும். 2ஆலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் அந்த ஹோல் நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இல்லைன்னா டிவைட் ஆகாது அப்படின்ற அர்த்தம். ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8352. ஓகே, ஸோ நமக்கு வந்து 3ஆல் டிவிசிபிள் ரூலும் தெரியும், 4க்கும் தெரியும். ஓகே, ஸோ இதில் 3 பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட் பண்ணலாம். 8 + 3 + 5 + 2, ஸோ 8 + 3 11, 11 + 5 16, 16 + 2 18. ஓகே, ஸோ 18 3 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், ஸோ 6 times வரும், 6 times 3 18. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன செக் பண்ணணும், 4. ஓகே, ஸோ 4க்கு வந்துட்டு அவங்க கொடுத்த மெத்தடாலஜி, அதாவது 10s பிளேஸை டபுள் பண்ணி 1s பிளேஸோட ஆட் பண்ணிட்டு வந்த நம்பரை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா வந்து லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க, 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 52 / 4னா இது வந்து 1 times வரும், ஸோ ரிமைனிங் 12 தான். ஸோ 3 times 4 12. ஓகே, கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்போ இந்த ஹோல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஆலையும் டிவைட் ஆயிருச்சு, 4 ஆலையும் டிவைட் ஆயிருச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஹோல் நம்பர் பாத்தீங்கன்னா 12 ஆல டிவைட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, என்னன்னா ஸோ 7816. இதில் 7 + 8 15, 15 + 1 16, 16 + 6 22 வரும். 22 3 ஆல டிவைட் ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. ஸோ மொபைல் 27 3 21 வரும், ரிமைண்டர் கூட 1 வருது. ஓகேவா, டிவைட் ஆகாது. இதுலேருந்து நம்ம சொல்லிடலாம் ஹோல் டிவைட் ஆகாது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இது லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க, 4 ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ 16 / 4 என்ன வரும், நாங்கள் 16 வரும் இல்லையா. அப்போ டிவைட் ஆயிடும் கண்டிப்பா. அப்போ என்ன அர்த்தம், இது 4 ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 3 ஆல் டிவைட் ஆகுதுல்ல, அப்போ வந்துட்டு ஹோல் நம்பர் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2ல இருந்து 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்.